உங்க மூளை செயல்பாடு என்பது பெரும்பாலும் சுயநலமற்ற உலகளாவிய பொதுநல சிந்தனைகள் நோக்கியே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்ல. மாறா உங்க பிறப்பு காலத்தில் நிலவிய கோள்களோட கதிர்வீச்சு உங்க ஆழ்மனதில் நேர்மை மற்றும் சமூக அக்கறை போன்ற பண்புகள் ஆழமா பதிஞ்சிருக்கு. மற்றவர்களோட மனநிலையை மிக எளிதாக கண்டறியும் உங்க நுணுக்கமான தொடர்பு திறன் என்பது நீங்க வெளிப்படுத்துற சீரான ஆற்றல் அதிர்வுகளோட விளைவுதான். இந்த பண்பு உங்களை ஒரு சிறந்த சமூக பிணைப்பாளரா மாத்துது. தற்போதைய விண்வெளி மாற்றங்களை பொறுத்து குருன்னு அழைக்கப்படுகிற மிகப்பெரிய கோளோட ஈர்ப்பு விசை மற்றும் அதோட கதிர்வீச்சு பாதையில் ஏற்படுற மாற்றங்கள் கும்ப ராசினரான உங்க பகுத்தறிவு திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுது. ஒரு வழிகாட்டியோட ஆற்றல் என்பது இங்கே ஒரு வெளிப்புற உந்துதலா செயல்பட்டு உங்க சிக்கலான வாழ்வில் சவால்களை தீர்ப்பதற்கு தக்க ரீதியான தீர்வுகளை வழங்குது. எதிர்மறையான சூழல்கள் எதிர்கொள்ளும் போது நேர்மறையான எண்ணங்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துறது என்பது ஒரு வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது மனதோட அதிர்வெண்ணை சீரா வைப்பதன் மூலம் தேவையற்ற மன அழுத்த அலைகளை தடுக்கும் ஒரு தற்காப்பு முறையா இருக்கு. பிரபஞ்சத்தோட பேராற்றல் மற்றும் உயர்ந்த அதிர்வுகள் மேலே வைக்கிற உறுதிமிக்க நம்பிக்கை உங்கள் வாழ்வில் இலக்குகளை அடைவதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஊக்கியாக செயல்படுது. அண்டவெளியோட எல்லையற்ற பரப்பல கோள்கள் தங்களுக்குரிய நீள்வட்ட பாதையில் பயணிப்பது என்பது தற்செயலான நகர்வு அல்ல. அது பிரபஞ்சத்தோட துல்லியமான கணித கோட்பாடுகளின்படி இயங்குகிற ஒரு மாபெரும் இயற்பியல் நிகழ்வாக இருக்கு. விண்வெளியில் நடக்கிற இத்தகைய கிரக மாற்றங்கள் பூமியோட வளிமண்டல அழுத்தத்திலும் மனிதர்களோட மூளையில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களோட செயல்பாட்டிலும் நுணுக்கமான தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக ஒரு மனிதனோட முடிவெடுக்கும் திறன் என்பது அந்த நேரத்தில் அவன் மேலே பாயிற கோள்களோட கதிர்வீச்சு செறிவை பொறுத்தே அமையுது. ஒரு தெளிவான வழிகாட்டல் அல்லது சரியான நேரத்தில் கிடைக்கிற தரவு பரிமாற்றம் எப்படி ஒரு கணினியோட வேகத்தை அதிகரிக்குதோ அதே போல தான் வாழ்வோட சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற தர்க்க ரீதியான ஆலோசனைகளும் நம்ம இலக்கை நோக்கி விரைவாக நகர்த்துது. சமூகத்தோட உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களோட வெற்றியை ஆய்வு செஞ்சால் அவர்களை பிரபஞ்சத்தோட இந்த ஆற்றல் மாற்றங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தங்களை வழிநடத்த தகுதியான ஒரு அறிவுசார் மூலத்தை பெற்றிருக்கிறதை நாம் அறிய முடியும். ஒவ்வொரு விடியலும் ஒரு புது ஆய்வக சோதனை போல அன்றைய தினம் பிரபஞ்சம் நமக்கு வழங்குற அனுபவங்களை யாவும் கற்றலுக்கான மூலக்கூறுகள் ஆகும். எதிர்காலத்தை பற்றி தெளிவற்ற அச்சத்தோடு விழிப்பதை தவிர்த்து இன்று என்ன புதிய கோட்பாடை கற்றுக்கொள்ளப் போகிறோங்கிற ஆய்வு மனப்பான்மையோட நாளை தொடங்குறது மனோதத்துவ ரீதியாக நம்மை வலிமைப்படுத்தும். அண்ட வெளியிடம் நாம் எழுப்புற ஒவ்வொரு வினாவும் நம்மால் மனதில் உறங்கி கிடக்கிற தீர்வுகளை தூண்டி எழுப்புற வலிமை கொண்டது. நிலையற்ற தன்மையை பற்றின சிந்தனைகளும் மனதோட ஆற்றலை குறைக்கும் என்பதால் ஒரு குறிப்பிட்ட இலக்கையை நோக்கி சிதறாமல் பயணிக்கும் போது மட்டுமே நம்பிக்கையோட அதிர்வெண் சீராக இருக்கும். எதிர்மறையான அதிர்வுகள் நிறைஞ்ச சூழலில் இருந்து விலகி இருப்பது என்பது ஒரு நுட்பமான மின்சுற்றில் தேவையற்ற இறைச்சலை தவிர்ப்பதற்கு ஒப்பானது. சவால்களை ஒரு பாடமாக ஏற்றுக்கிறது மனித மூளையோட தகவமைப்பு திறனை அதிகரித்து சிக்கலான தருணங்களில் நிதானமாக செயல்பட உதவுது. விண்வெளி ஆய்வின்படி குருன்னு சொல்லப்படுற மாபெரும் கோளோட வக்ர நிவர்த்தி என்பது அதோட மின்காந்த அலைநிலத்தில் ஏற்படுற ஒரு முக்கியமான சீரமைப்பு. இந்த மாற்றமானது மனிதர்களோட சிந்தனை தளத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கி நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த திட்டங்களுக்கு உயிர் கொடுக்குது. கும்பராசினரான உங்கள் தனித்துவமான சிந்தனை போக்கு பெரும்பாலும் எதிர்காலத்தை நோக்கியே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது காலத்துக்கு முந்தைய மேம்பட்ட சிந்தனை முறையாக இருக்குது. இத்தகைய தொலைநோக்கு பார்வை கொண்ட நீங்கள் சில நேரங்களில் தற்போதைய சூழலில் தவறாக புரிஞ்சிக்கப்படலாம். உங்கள் செயல்கள் வெளிப்படையான லாப நஷ்ட கணக்குகளுக்கு அப்பாற்பட்டவை என்பதால் மற்றவர்களுக்கு அது தர்க்கமற்றதாக தோணலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனம் அனைத்து உயிரினங்களோட மேலும் சமமான அன்பு கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாசலில் வந்து நிற்கிற ஒரு உயிரினத்துக்கு கூட கருணை காட்டுறது என்பது உங்கள் உயிரியல் ரீதியான பண்பாக இருக்குது. பிரபஞ்சத்தோட இந்த மின்காந்த மாற்றங்கள் உங்கள் தூய்மையான எண்ணங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதோடு ஆசைகளையும் கனவுகளையும் நனவாக்குற ஆற்றல் மிக்க பாதையை வகுத்து கொடுக்குது. விண்வெளியில் நடக்கிற ஆற்றல் இடமாற்றங்கள் மனித உடலோட நாளமில்லா சுரப்பிகளோடு கொண்டிருக்கிற நேரடி தொடர்பு ஒரு தனி மனிதனோட உணர்ச்சி போராட்டங்களை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. கும்பராசின்னு குறிப்பிடப்படுற தனித்துவமான ஆற்றல் அதிர்வெண் கொண்ட நீங்கள் கடந்த காலங்களில் நிலவிய கோள்களோட கதிர்வீச்சு ஒரு விதமான உணர்ச்சி சிறை போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கலாம். இது மூளையில் உள்ள செரடோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி தூண்டுற ஹார்மோன்களோட சுரப்பல தற்காலிக தடைகளை உருவாக்கி தனிமை உணர்வையும் மற்றவர்களால் புரிஞ்சு கொள்ளப்படாத ஒரு மனநிலையையும் தோற்றுவிக்கும். ஒரு கலைப்படைப்பில் பிரதிபலிக்கிற ஆழமான சோகம் உங்கள் தற்போதைய மனநிலைக்கு மிக நெருக்கமாக தெரிவதற்கு இதுவே காரணம். காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஆற்றல் அலைகளோட சுழற்சின்னு உணர்ந்தால் கடந்த கால சவால்கள் யாவும் எதிர்கால வளர்ச்சிக்காக தரவு சேகரிப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். தற்போது நடக்கிற ஒரு கோளோட வக்கிர நிவர்த்தி என்பது ஒரு முடக்கப்பட்ட நரம்பியல் பாதை மீண்டும் சீரமைக்கப்படுறதைப் போல முன்னதான் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் என்னும் விதைகள் இப்போ முறையான காந்தப்புலத்தோட ஆதரவோட ஒரு வலிமையான விருட்சமாக உருவெடுக்க தொடங்கி இருக்கு. மனித உறவுகளோட சிக்கலான வடிவமைப்புகளை இப்போ நீங்கள் ஒரு மேலோட்டமான பார்வையோடு அணுகாமல் ஆழமான பரிணாமத்தில் உணர தொடங்கி இருக்கிறீங்க. சமூகத்தில் நிலவர சுயநல வக்கிர புத்தி கொண்ட நபர்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதத்துவ பாடத்தை கற்பிச்சிருக்கு. யாரையும் மாற்றிவிட முடியாதுன்னு தெளிவு கிடைக்கும் போது மூளையோட முன்மண்டல பகுதி தேவையற்ற அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு அதிகப்படியான முதிர்ச்சியையும் நிதானத்தையும் அடையுது. குருவோட இந்த ஆற்றல் மாற்றம் உங்களுக்கான சரியான அலைவரிசை கொண்ட நண்பர்களையும் வழிகாட்டிகளையும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிற ஒரு காந்த விசையை செயல்படும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பிரார்த்தனை என்பது ஒரு சிறந்த ஆற்றல் தியானமாகும். சனிக்கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் ஆன்மீக செயல்பாடுகள் மூளையோட ஆல்ஃபா அலைகளை முறைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு உயிரியல் ரீதியான சிகிச்சையாக இருக்குது. பிரபஞ்சத்தோட பேரட்டலோட நீங்கள் மனதார உரையாடும் போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செயல்களும் நேர்மறையான அதிர்வுகளை உள்வாங்கிக் கொள்கின்றன. எண்ணங்கள் என்பவை வெறும் கற்பனை இல்லை, அவை மின்காந்த துகள்கள். உங்கள் ஆழ்மனதில் விதிக்கப்படுற நேர்மறையான எண்ணங்கள்
உங்களை சுற்றியுள்ள சூழலில் ஒரு கவசத்தை போல செயல்பட்டு எதிர்மறையான ஆற்றல்களை தடுக்கும். எண்ணங்களோட வலிமையை உணர்ந்த இறைவன் அல்லது பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் இந்த அதிர்வெண் மாற்றத்திற்கு ஏற்ப வாழ்க்கை பாதையை சீரமைக்க தொடங்கும். எனவே நேர்மறையான சிந்தனைகளை ஒரு தொடர் பயிற்சியாக மேற்கொள்ளும் போது உங்கள் உயிரியல் மாற்றங்களும் வாழ்வியல் மாற்றங்களும் ஒன்றிணைஞ்சு ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும். மனிதனோட ஆழ்மனதில் உருவாகிற எண்ண ஓட்டங்கள் என்பவை வெறும் கற்பனை திரைகள் இல்லை. அவை மூளையோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி எனப்படுற தகவமைப்பு திறனை மாற்றி அமைக்கிற வலிமை கொண்டவை. என்னால் முடியாது அல்லது வாய்ப்புகள் இல்லைன்னு எதிர்மறை தகவல்களை நாம் மூளைக்கு தொடர்ச்சியாக வழங்கும் போது அது தோல்விக்கான நரம்பியல் பாதைகளையே வெளிப்படுத்துது. இதற்கு மாறா ஒரு செயலை துணிச்சலோடு எதிர்கொள்கிற மனத்திறத்தை வளர்த்து கொள்ளும் போது அது மூளையோட முன்முடல் பகுதியில் உள்ள நேர்மறையான மெய்தியல் மாற்றத்தை உருவாக்குது. இந்த மைண்ட் செட் மாற்றம் என்பது ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த பயிற்சியாக இருக்குது. நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல உங்கள் உடலோட செயல்பாடுகளும் சுற்றுப்புறச் சூழலும் தானாக ஒருங்கிணைய தொடங்குது. எதிர்மறை அதிர்வுகளுக்கு உங்கள் வாழ்வில் இடமளிக்காமல் நேர்மறையான உறுதிமொழிகளை ஒரு தற்காப்பு கவசமாக பயன்படுத்துறது உங்கள் வெற்றிக்கான முதல் அறிவியல் தர்க்கமாக இருக்குது. தற்போதைய கொள்கைகளோட கதிர்வீச்சு மாற்றங்கள், குறிப்பாக குருவோட நேர்கதிர் அதிர்வுகள் கும்பராசினரான உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தை முன்னெடுத்து செல்லுது. இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி மூளையோட பகுத்தறிவுத்துடன் கூர்மையடைகிறதால நிதி மேலாண்மை மற்றும் சேமிப்பு குறித்த புதிய உத்திகள் உங்களுக்கு தென்படும். கடன்களை குறைப்பதற்கு தர்க்க ரீதியான வழிகளும் புதிய வருமான ஈர்ப்பு மையங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். தொழில் நுணுக்கங்களில் ஏற்படுகிற தெளிவு காரணமாக பதவி உயர்வு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற நரம்பியல் ரீதியான ஊக்கைகள் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுறவங்களுக்கு தகவல்களை சேமித்து வைக்கிற மூளையோட ஹிப்போ காம்பஸ் பகுதி முன்பை விட சிறப்பாக செயல்படும் என்பதால் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த மாற்றம் வெறும் பொருள்கள் சார்ந்தது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலையும் ஹார்மோன் சமநிலையை உருவாக்கி மன அமைதியை தரும். குடும்ப உறவுகளிடையே நிலவர புரிதல் மேம்படும். கும்பராசி மண்டலத்துக்குள்ள அமைஞ்சிருக்கிற வெவ்வேறு நட்சத்திர அதிர்வெண்கள் இந்த காலகட்டத்தோட மின்காந்த மாற்றங்களை எவ்வாறு உள்வாங்க போகின்றன வெவ்வேறு நட்சத்திர அதிர்வெண்கள் இந்த காலகட்டத்தோட மின்காந்த மாற்றங்களை வெவ்வேறு நட்சத்திர அதிர்வெண்கள் இந்த காலகட்டத்தோட மின்காந்த மாற்றங்களை எவ்வாறு உள்வாங்க போகின்றன ஒரு விரிவான புள்ளி விவர ஆய்வை நாம் அணுக முடியும். அவிட்டம் நட்சத்திர பிரிவில் உள்ள நீங்களும் தற்போதைய கொள்கைகளோட கதிர்வீச்சு ஒரு வலுவான மீளுருவாக்கத்தை வழங்குது. உங்கள் மூளையில் உள்ள முடிவெடுக்கும் மையங்கள் முன்பை விட துல்லியமாக செயல்படுறதால வேலை மற்றும் தொழில் சார்ந்த மாற்றங்கள் ஒரு சாதகமான திசையில் அமையும். குறிப்பாக மரபணு ரீதியான சொத்துரிமைகள் அல்லது பூர்வீகம் சார்ந்த சிக்கல்களில் இருந்த தடைகள் விலகி உரிய ஆதாரங்கள் உங்கள் வசம் சேர்றதுக்கு தர்க்க ரீதியான சூழல் கணிஞ்சிருக்கு. இது வெறும் தற்செயல் இல்லை, மாறா உங்கள் விடாமுயற்சியும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஒருங்கிணைப்பும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற புள்ளியாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்கள் தனித்துவமான கற்பனை திறன் மற்றும் அறிவுசார் கட்டமைப்பு தற்போது நிலவர கிரக அமைப்புகளால் புதிய பரிமாணத்தை பெறுது. உங்கள் சமூக பிணைப்புகள் மற்றும் உறவுமுறை மேலாண்மை ஒரு முதிர்ச்சியான நிலையை எட்டும். கல்வி முடித்து வேலை தேடுற நிலையில் உள்ள இளைஞர்களுக்கு அவர்களோட தகுதிக்கும் நரம்பியல் திறமைக்கும் ஏற்றாற்போல ஒரு சீரான பொருளாதார வாய்ப்பு உருவாகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கனவுகள் மற்றும் ஆசைகள் நனவாவதற்கு வேதிவினை மாற்றங்கள் உங்கள் வாழ்வியல் சூழலில் நடக்க தொடங்கியிருக்கு. இது உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி குடும்ப சூழலில் ஒரு நிலையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைநிறுத்தும். அதே போல் புரட்டாதி நட்சத்திர பிரிவினரான நீங்கள் உங்கள் இயல்பான ஒழுக்கத்தினாலும் நிதானத்தினாலும் இந்த மாற்றங்களை ஒரு சாதகமான கருவியாக பயன்படுத்தி கொள்வீங்க. சுக்கிரன் மற்றும் குருவோட கதிர்வீச்சு பாதைகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதால வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் தவிர்க்கப்படும். உடல்நலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையும் ஒரு காலகட்டம் இது. சமூக வரிசையில் 11வது இடத்தில் உள்ள கும்பராசியோட ஆளுமை என்பது அறிவு மற்றும் நேர்மையோட சங்கமமாக இருக்குது. மேசம், மிதுனம் போன்ற நட்பு அலவரிசை கொண்ட ராசிகளோட உங்கள் தொடர்பு புதிய கூட்டு முயற்சிகளுக்கு வித்திடும். முடிவாக இந்த ஆய்வு நமக்கு உணர்த்துறது என்னவென்றால், சவால்கள் என்பவை ஆற்றல் மாற்றத்தோட ஒரு பகுதி மட்டுமே. உங்கள் அறிவுத்திறனையும் சுய ஒழுக்கத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்திகளை நீங்கள் கையாளலாம். சமூகத்தில் நலிந்த நிலையில் உள்ள முதியவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்பது ஒரு வெறும் அரசியல் மட்டுமல்ல, அது உங்கள் சுற்றியுள்ள எதிர்மறை அறிவுகளை குறித்து நேர்மறையான கர்மா எனப்படும் ஆற்றல் சுழற்சியை வெளிப்படுத்துகிற ஒரு உளவியல் நடைமுறையாக இருக்குது. நேர்மை மற்றும் பொதுநலம் எனும் உயிரி கொள்கைகளை கொண்ட கும்பராசினரான உங்கள் வாழ்க்கை இனிவரும் காலங்களில் ஒரு சீரான, வளமான மற்றும் தர்க்க ரீதியான வெற்றியை நோக்கி நகரும் என்பது திண்ணம். உங்கள் சிந்தனைகளை சீரமைத்து இந்த மாபெரும் மாற்றத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். ஆக்சிடோனின் போன்ற பிணைப்பு ஹார்மோன்கள் சுரந்து சமூக மதிப்பையும் மகிழ்ச்சியும் உறுதிப்படுத்தும். வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் மற்றும் வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் உழைப்பால் உருவான ஆற்றல் இப்போ பருப்பொருள் வடிவம் பெறுவதை குறிக்குது. சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் நீண்டகால போராட்டங்கள் முடிவுக்கு வருவது உங்கள் மனதில் உள்ள அழுத்தத்தை குறைச்சு ஆழ்ந்த உறக்கத்துக்கும் சிறந்த ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும். உங்கள் எதிரிகளோட ஆற்றல் அலைகள் உங்களை தாக்க முடியாமல் சிதறிப்போகும் வகையில் உங்கள் ஆளுமை திறன் வலுப்பெறும். இந்த உயரிய மாற்றங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள அதிகாலை நேர மேலாண்மை மிக அவசியமானது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலகட்டத்தில் வளிமண்டலத்தில் பிராண ஆற்றலும் அமைதியான அதிர்வுகளும் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் விழித்திலிருந்து சக்தியுள்ள சூழலை சுத்தமாக வைத்துக்கிட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தியானிப்பது உங்கள் மூளையை ஒரு சூப்பர் ரிசர்வாக மாற்றும். நீங்கள் அடைய விரும்புகிற இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்சிட்டது போல ஒரு காட்சிப்படுத்துதலை உங்கள் ஆழ்மனதுக்கு வழங்கும்போது பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள் அந்த எண்ணங்களை நிஜமாக்க தொடங்கும்.
இருள் சூழ்ந்த காலங்கள் மறைஞ்சு உங்க வாழ்வோட ஒரு அணுவும் பிரகாசமான ஆற்றலோட செயல்பட தொடங்கும். இந்த மாற்றத்தை ஒரு அறிவியல் பூர்வமான